திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. தென்தில்லை மன்றினில் ஆடி போற்றி. இன்றெனக்கார் அமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திரு நனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாளி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டத் தொகையடியார் பதம் போற்றி. கொள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தப முனிவர் வாகீசர் வாய்மெதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தென்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழி அம்மையுடன் அமர் திருநனாவுடி பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழி மேகலாலே வணங்கி அடியேனை இந்த சென்னேரில் ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழி மேகலாலே வணங்கி இந்த சிவப்பிரகாச ஞான சிந்தனையை செய்மெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மணமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய உமாபதி சிவனார் அருளி செய்த சிவப்பிரகாசமாகிய ஞானப்பணுவலை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து நாம் கடந்த வகுப்பில் சிவப்பிரகாசத்தினுடைய 90, 91, 92 ஆகிய அந்த 3 பாடல்களிலே ஐந்தெழுத்தினுடைய சிறப்பை நமக்கு நம்முடைய உமாபதி சிவனார் தூள பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும பஞ்சாக்கரம், காரண பஞ்சாக்கரம், அதிசூக்கும காரண பஞ்சாக்கரம் என்று இந்த வரிசையாக இவற்றினுடைய சிறப்புகளை நமக்கு அருள் செய்தார். இதனுடைய விரிவுகளெல்லாம் நமக்கு சிவஞான சித்தியார் 9வது நூற்பாவிலும் சிவஞான போதம் 9வது நூற்பாவிலும் நம்முடைய திருமுறைகளிலே பல இடங்களிலே இந்த ஐந்தெழுத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றையெல்லாம் நாம் ஆங்காங்கு அவற்றை சிந்தித்து திருவருள் பெற வேண்டும். காரணம், நமக்கு இந்த உபாயங்கள் என்று சொல்லக்கூடியது பல வகையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பேரின்பத்திற்கான உபாயம், வழி, பெறுவதற்கான வழி, பெற்றதனை தக்க வைத்துவதற்கான வழி, அந்த தக்க வைத்த அந்த பேரின்பத்தை உள்ளபடி அனுபவிப்பதற்கான வழி என்று இந்த உபாயங்கள் பல. பெறுவது, பெற்றதை தக்க வைத்து கொள்வது, அதை இடையீடு இன்றி அனுபவிப்பது. நம்ம சொல்கிறோங்க, ஒரு பொருளை ஈட்டணும்னா என்ன செய்யணும்? முதல்ல கடுமையாக உழைத்து பொருளை ஈட்டணும். சரி, பொருள் தான் சம்பாரிச்சாச்சே, சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா சம்பாரித்ததை விட கஷ்டம் அதை காப்பாற்றுறது.
நம்ம அதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோமோ அதை விட அதிகமாக சிரமப்பட்டால் தான் ஈட்டிய பொருளை காக்க முடியும். அப்போது ஈட்டிய பொருளை காப்பது என்பது அடுத்த அதில் இருக்கக்கூடிய தடை. என்னது நமக்கு ரொம்ப அருமையாக சொல்லுவார் பட்டினத்தடிகள். நாப்பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலனொன்றும் அறியாத நாதியரை கூடி புப்பிளக்க வருகின்ற புற்றீசல் போல புலபுலன கலகலன புதல்வர்களை பெறுவீர், காப்பதற்கும் வகையறியீர், கைவிடவும் மாட்டீர், கவர்பிளந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டு ஆப்பதனை அசைத்துவிட்ட குரங்கதனைப் போல அகப்பட்டீர் அகப்பட்டீர் அகப்பட்டீரே என்று இந்த உலகத்திலே இருக்கிற மாந்தரை நோக்கி பட்டினத்தடிகள் ரொம்ப இறங்கி கூறுகிறார். ஐயோ, இப்படி இந்த உலகமாகிய சேற்றிலே சிக்கி தவிக்கிறீர்களே, இதை விட்டு வெளியே வருவது என்னாலோ, அகப்பட்டீர் அகப்பட்டீர் அகப்பட்டீரே என்று காட்டுகிறார். ஏன்னு கேட்டால் இந்த பொருளை ஈட்டுவது எப்படிங்க? நாப்பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி. நவநிதியத்தை தேடணும்னா பொருட்செல்வம் பூரியார் கணும் உள என்று நமக்கு வள்ளுவ பெருமான் சொல்வார். அது இவர்கிட்ட தான் இருக்கணும், இந்த கொள்கை பிடிப்பு இருந்தால் இருக்கணும், நல்லவங்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுக்கு கிடையாது, பொருளுக்கு இல்லை. எனவே அதை ஈட்டுவதற்கு உண்மையை சொல்லி ஈட்டுவதை விட பொய்யை சொல்லி ஈட்டுவது தான் கொஞ்சம் எளிமையான காரியமாக இன்றைய உலகத்தில் இருக்கிறது. ஏன்னா முதல்ல உண்மையை சொன்னால் பொருளை ஈட்டவே முடியாது. இன்றைக்கி இன்றைய சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. நினைத்து பாருங்கள், ஒரு தொழில் செய்யணும்னா உண்மையாக ஒருவன் அந்த தொழிலை செய்கிறானா முதல்ல அவனை மதிக்கிறதுக்கு மக்களே தயாராக இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, உண்மையாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு. அது உண்மையாக இருக்கிறவனை மதித்து, இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு தொழில் செய்கிறாரு. ஐயா, நான் இந்த பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறேன், எனக்கு கடையெல்லாம் வச்சு கரண்ட் பில்லு ஊழியர்கள் இதெல்லாம் வைத்து எனக்கு இதன் மீது எனக்கான செலவுகள் ஒரு 10 ரூபாய் இருக்குது, எனக்கு ஒரு லாபம் ஒரு 10 ரூபா வேணும், எனவே நான் 100 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறேன், 120 ரூபாய் இருந்தால் தான் எனக்கு இது கட்டுப்படி ஆகுன்னு சொன்னால் நாம் என்ன செய்வோம்? அதை 95 ரூபாய்க்கு தர முடியுமா முடியாதா? நாம் அப்படி தான் கேட்போம். அது 100 ரூபாயில் அது 120 ரூபா வச்சுருக்கே, ஒரு 117 ரூபா கொடு, 118 ரூபா கொடு, அப்படியெல்லாம் கேட்க மாட்டோம். நாம் என்ன கேட்போம்? 95 ரூபா கடைசி ஒரே விலை, 5 எடுத்துக்கிறேன், தருவியா மாட்டையா? அப்படி தான். அப்போது அவன் வாங்கிய விலையே 100 ரூபாங்கிறானே, அவன் 95 ரூபாய்க்கு தர முடியுமா அப்படின்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். அவன் அப்படி தாங்க சொல்லுவான். நம்ம கேட்போம், அவனுக்கு பிரச்சனை இருந்தால் கொடுத்துருவான். அப்போ அவன் என்ன சொல்லுவான்? ஐயா, நான் 150 ரூபா தான் எனக்கு அடக்கமே, நயா பைசா எனக்கு லாபம் இல்லைம்மா. நாம் என்ன செய்வோம்? அடித்து 140 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமாம்போ. இப்போ உண்மையை சொல்கிறவன்ட்ட 120 ரூபா கொடுக்க நம்ம தயாராக இல்லை, பொய் பேசுகிறவன்ட்ட 10 ரூபா நான் ஏமாற்றி வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி 140 ரூபாய்க்கு இதுதான் உலகத்தில். நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்ல, பெரும்பான்மை அப்படி தான் இருக்கிறது. எனவே உண்மையை சொல்லி உழைத்து வரக்கூடியவர்களுக்கு என்ன கிடையாது, முதல்ல அவர்களுக்குரிய அந்த மரியாதையே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. இன்றைக்கெல்லாம் எது உண்மை? நீங்கள் அரசு அலுவலகங்கள் போனீங்கன்னா தெரியும். எது உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா லஞ்சம் வாங்கிட்டு அவர் நேர்மையாக செஞ்சு கொடுத்துருவார், அவர் ரொம்ப நல்லவர். அவர் யார் நல்லவர்? ஒன்றும் இல்லைங்க, போனால் என்னதுக்கு போகணுங்க இந்த வேலைக்கு? ஐயா அங்கே போனீங்கன்னா இதுக்கு 5000 ரூபா செலவாகுங்க, நேராக அவரை போய் பாருங்கள், 5000 ரூபா கொடுத்துட்டிங்கன்னா 4 நாள் உங்கள் வீட்டுக்கு அது வந்து சேர்ந்துடும். ரொம்ப நேர்மையான ஆள். இப்போ நேர்மை என்பது எங்கே இருக்குதுங்க? தயவு செஞ்சு காசை வாங்கிட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும், அதுதான் நேர்மை. காசை வாங்காதவனுக்கு அதை பற்றி பேச்சே கிடையாது. அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அப்படி அதெல்லாம் அப்படி இருக்க ஆள் என்ன இருக்கா என்ன? அப்படிலாம் கிடையாது. இப்போ நேர்மை என்பது என்னது? கையூட்டு பெற்று அதற்கு நேர்மையாக இருந்தாவே அவனை கையெடுத்து கும்பிட்டு, ஐயா இந்த வச்சுக்குங்க, தயவு செஞ்சு எனக்கு என்னை அலைய விடாதீங்க, இன்றைக்கி வச்சுட்டு செஞ்சு கொடுத்துருங்க. இதுதான் இன்றைய நேர்மையாக இருக்கிறது. அப்போது இந்த பொருளை நாம் என்ன செய்கிறோம்? இவ்வளவு கஷ்டப்பட்டு அழிந்து போகக்கூடிய ஒரு செல்வத்தை ரொம்ப சிரமப்பட்டு சேர்த்தி நாப்பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி என்ன செய்கிறான்? நலனொன்றும் அறியாத நாதியரை கூடி, பெண்களோடு கூடி, குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை, ஆண் பெண்ணோடு கூடி பெண் ஆணோடு கூடி என்ன செய்கிறானுங்க? புலபுலன கலகலன புதர்வுகளை பெறுவார். குழந்தை குட்டியெல்லாம் ஏற்ற பன்றியும் குட்டி போடுது, இவனும் குட்டி போடுறான், அவ்வளோதான். ரெண்டுக்கு வேறுபாடு ஒன்றும் கிடையாது. இவனும் குழந்தை இப்போ இது அது 10-20 குட்டி போடுது,
இவனும் 10-20 குட்டி போட வேண்டியதான், வளர்க்க வேண்டியது. காப்பதற்கும் வகையறியீர் கைவிடவும் மாட்டீர். காக்கவும் முடியாது, கைவிடவும் மாட்டான். இழுத்து பிடிச்சிக்கிட்டு அதை அப்படி இப்படின்னு போய் கடைசியில் என்ன செய்கிறான்? கவர் பிளந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டு. ரொம்ப அழகான ஓமை சொல்கிறார். என்னது? நம்ம பார்த்துருப்போம், எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு மரம் புழக்கிறதுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க? ஒரு ஆப்பு வச்சு அடிப்பாங்க. ஆப்பு வச்சு அடித்தா இந்த மரம் அப்படியே பிளந்துக்கும். ஆனால் இப்போ ஆப்பு அடித்தாச்சு, மரம் முழுமையாக பிளக்கலை, இப்படி பாதி பிளந்துருக்குது, ஆப்பு அதில் அடிச்சிருக்குது. ஒரு குரங்கு என்ன செஞ்சுதான்? காலை கொண்டு போய் அந்த சந்துக்குள்ளே விட்டுக்கிட்டு, ஒரு காலை இந்த பக்கம் போட்டுக்கிட்டு, ஒரு காலை என்ன செய்யுது? அந்த ஆப்பு அடிச்சிருக்கிற சந்துக்குள்ளே கொண்டு போய் காலை விட்டுக்கிட்டு என்ன செய்யுது? இந்த ஆப்பை பிடிச்சி நான் பிடுங்கியே தீருவேன்னு ஆட்டி ஆட்டி உருவிட்டு இருக்குது. இதுக்கு தெரியாது, இந்த ஆப்பை உருவுக்குனா நம்ம கால் மாட்டிக்கும். ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை எது? கவர் பிளந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டு. கவர் பிளந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டு ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை. இப்போ நினச்சி பாருங்கள், அப்படி ஒரு குரங்கு ஒட்டு பல்ல வெறிவிட்டு ஆடிட்டு இருக்குது. புடிங்கிறன்னு அப்படின்னு புடுங்கன்னா கியா கியான்னு கத்த வேண்டியது தான், கால் உள்ள மாட்டிக்கிட்டே கத்த வேண்டியது தான். அதுபோல் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? நான் அவனை ஏமாற்றிட்டேன், இவனை ஏமாற்றிட்டேன், நான் புத்திசாலி ஆகிட்டேன், சம்பாரிச்சிட்டேன், வீடு கட்டிட்டேன், வாசல் கட்டிட்டேன், ஆச்சா போச்சா நான் தான் புத்திசாலி அப்படின்னு நினச்சிருக்கிறான். இவன் காலை உள்ளே விட்டுக்கிட்டே காப்பாட்டிகிட்டு இருக்கிறான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயா, நீ புடுங்கிறது என்னது? உன் கால் உள்ளே இருக்குதுயா. என்ன இருக்கான்? எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. ஒருத்தன் எழுதிட்டு இருக்கிறான் உக்காந்துட்டு கணக்கு போட்டு. என்னது? ஃப்ராக்ஷனில் எழுதிட்டு இருக்கிறாயா? நீ செஞ்ச அத்தனையும் எழுதி வச்சுருக்கிறான். நீ நினச்சிட்டு இருக்கிற என்னது? நான் தான் பெரிய ஆள், நான் இவனை ஏமாற்றிட்டேன், அவனை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு. அப்போது ஒரு பொருளை ஈட்டுவதற்கே இவ்வளவு ஒரு துன்பங்களுக்கிடையே பொருளை ஈட்டி அப்புறம் அதை காப்பாற்றுறதுக்கு என்னது சொல்கிறாங்களா இல்லையா? புதையலை காவல் காக்கின்ற பூதம் போல. அவன் ஒரு காலத்தில் அவன் ஈட்டிய செல்வத்தை அனுபவிக்கவே மாட்டான். என்ன செஞ்சுருப்பான்? சுவிஸ் பேங்கில் போட்டு வச்சுருப்பான். சுவிஸ் பேங்கில் ஒரு 4000 கோடி எங்கே இருக்குது? சுவிஸ் பேங்கில் இருக்குது. சரி, அதில் சைபர் 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 சைபர்னு அது என்னத்துக்கு பயன்பட போகுது? பாக்கெட்டில் இருக்கிற 10 ரூபா இருந்தால் ரோட்டில் போகும்போது ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். பாக்கெட்டில் இருக்கிற 10 ரூபா என்னதுக்கு ஆகும்? அனுபவத்திற்கு வரும். போகிற வழியில் ஒரு டீ சாப்பிடலாமா? எடுத்து என்ன செய்யலாம்? ஒரு டீ சாப்பிட்டுட்டு போகலாம். சுவிஸ் பேங்கில் எத்தனை சைபர்னே தெரியாது, இவன் அதில் என்னது 100ல் 1 பங்கு கூட இவன் வாழ்நாளில் அனுபவிக்க போவதில்லை. அது பூரா அப்படியே எவனோ திங்க போகிறான், எவனோ என்ன செய்கிறான்? ஊரை அடித்து கொலையில் கொள்ளை போட்டு அதை ஈட்டு வைத்திருக்கிறான். இப்போது அழிகின்ற செல்வங்களுக்கே இவ்வளவு உழைப்பும் அதை காப்பதற்கான உழைப்பும் இருக்கிறது என்று சொன்னால் அருளை நினைத்து பாருங்கள். அருளில் பெரியது அகிலத்தில் வேண்டும் பொருளில் தலையிழது போல். அகிலத்தில் வேண்டும் பொருள் எது? அகிலத்தில் தலையிழது போல். பொருளை விட தலையான பொருள் உலகத்தில் எதுவும் இல்லை. அதுபோல் என்னது? அருளில் பெரியது இல்லை. அந்த அகிலத்தில் கையிலையில் நாம் போகணும்னா அதுக்கு என்ன வேணும்? அந்த அருள் தான் வேண்டும். அந்த அருளை ஈட்டுவது எவ்வளவு கடுமையானது. அழிகின்ற பொருள் ஈட்டுவதற்கு இவ்வளவு உழைப்பு நமக்கு தேவை என்று சொன்னால் அழியாத இறப்பில் தவம்னு சொன்னாரா இல்லையா? 8ஆம் நூற்பால சொல்லியிருக்கு இறப்பில் தவம். அந்த இறப்பில் தவத்தை ஈட்ட வேண்டும் என்று சொன்னால் எத்தனை உழைப்புக்கள் வேண்டும், அத்தனை உழைப்புக்கும் ஆதாரம் இந்த 5 எழுத்து தான். தனையும் தருவது எது? இந்த 5 எழுத்து தான். அருளை ஈட்டுவதும் 5 எழுத்தினாலே ஈட்டப்பட வேண்டும். அருளை பெற்ற அருளை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றாலும் இந்த 5 எழுத்தினால்தான் அவற்றை தக்க வைத்து கொள்ள முடியும். பெற்ற அருளை நாம் அனுபவிக்க வேண்டும், அதன் போகத்தை நுகர வேண்டும் என்றாலும் நமக்கு எது வேண்டும்? 5 எழுத்து தான் வேண்டும். எனவே நீங்கள் எந்த நிலையில் சிந்தித்தாலும் நமக்கு 5 எழுத்து இல்லை என்று சொன்னால் அருள் இல்லை. இந்த 5 எழுத்து யார் இல்லாமல் இல்லை? குருநாதன் இல்லாமல் 5 எழுத்து இல்லை. எனவே நம்ம சைவத்தை அப்படியே
ஒரு சுருக்கி ஒரு ஒரு ஒற்றை புள்ளியில் நிறுத்தணும்னு சொன்னால் அங்கே நிற்கின்ற விஷயங்கள் எது? குரு லிங்க சங்கம வழிபாடு. குருநாதன், சிவலிங்க திருமேனி, அடியார் திருக்கூட்டம், இந்த மூணும் தான் ஒற்றை புள்ளி. இது மூணு அல்ல, இந்த மூணு என்னது? ஒற்றை புள்ளியின் மூன்று பரிணாமங்கள். மூன்று பரிணாமம். குருநாதனை பார்க்கும்போதும் சிவமாக பார்க்கணும், லிங்க திருமேனியை பார்க்கிற போதும் சிவமாக பார்க்க வேண்டும், அடியார் கூட்டத்தை காணுகிற போதும் சிவமாக காண வேண்டும். அப்போ இங்கே சொன்னது குரு லிங்க சங்கம வழிபாடு என்று சொன்னாலும், மூன்று பொருளாக இருந்தாலும் நம்முடைய அனுபவம் மூன்றிலும் ஒன்றே. அனுபவம் ஒன்று தான், பொருள் தான் அங்கே மூணு, அனுபவம் ஒன்று தான். இந்த ஒரு அனுபவத்தை இந்த மூன்று இடங்களிலும் ஒரே அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், ஐந்தெழுத்தை இடையறாது ஓதும் முறையிலும் நிற்கும் முறையிலும் நாம் அதை ஓதுவதும் நிற்றலுமாகிய நிலை நமக்கு வாய்க்கப்பெற வேண்டும். அது வாய்த்தால் அன்றி இது நமக்கு வாய்க்கவே வாய்க்காது. எனவே இந்த ஐந்தெழுத்து என்பது, அதனால தாங்க குருநாதர் அவ்வளோ உயர்ந்த இடத்த பிடிக்கிறார். ஏன் நமக்கு குருநாதர் அவ்வளோ உயர்ந்த இடம்னா, அவர் கொடுத்த ஞான கொடை இந்த ஐந்தெழுத்து. ஏன்னா அதிகாரம், ஐந்தெழுத்து ஓதுகிற அதிகாரத்தை, இது தூள பஞ்சாக்கரமாகட்டும், சூக்கும பஞ்சாக்கரமாகட்டும், அதிசூக்கும பஞ்சாக்கரமாக எந்த ஐந்தெழுத்தாக இருந்தாலும் அது என்னாகணும்? குருநாதனது உபதேசத்தின் வாயிலாக அது நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கப்பட்டால் தான் அது என்ன செய்யும்? இந்த வேதியியல் மாற்றங்களை நம் அறிவிலே அது செய்யும். இல்லைன்னா எல்லாம் வெறும் அதெல்லாம் அது நாமமாக போகும். நாமத்தின் பயன் வேறு, மந்திரத்தின் பயன் வேறு. நமக்கு மந்திரம்தான் வேணும், நாம வேண்டாமானா நாம வேண்டும் தான். ஆனால் அது அதனுடைய பயன் என்ன இருக்குது? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வரையறைக்கு உட்பட்டு, ஒரு லிமிட்டேஷனில் தான் இருக்குது. ஆனால் வரையறையே கடந்து நிற்பது உபதேசத்தின் வாயிலாக நாம் பெறுகிற இந்த ஐந்தெழுத்து மந்திரம். அதனால தான் சொன்னார், ஆளைப்படுகரும்பின் சாறு போல அன்னிக்கும் ஐந்தெழுத்து நாமத்தான் கான். அன்னிக்கும் ஐந்தெழுத்து, அன்னித்தல் என்னதுங்க? மிக மிக நெருக்கமாக இருத்தல், உயிருக்கு மிக நெருக்கமாக இருப்பது ஐந்தெழுத்து மந்திரம்தான். ஐந்தெழுத்து. அதனால் அன்னிக்கும் ஐந்தெழுத்துனர், அன்னிக்கும் ஐந்தெழுத்து. அன்னித்தல் என்பது என்னங்க? நெருக்கமாக இருக்கிறது, உயிருக்கு நெருக்கமானது இந்த ஐந்தெழுத்து. மிக நெருக்கமாகவும் இருக்க வேண்டும், அது விரும்பப்படுவதாகவும் இருக்க வேண்டும். இங்கே நினைத்து பாருங்கள், நமக்கு நம்மோட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, அவங்க நம்மால் விரும்பப்படுவராக இருக்க மாட்டாங்க. தினமும் காலையில் இருந்துச்சு அவர் மூஞ்சியில் தான் முழிக்கணும், ஆனால் அவரை பார்த்தா நமக்கு ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு இருக்காது. ஆனால் நமக்கு எங்கேயோ ஒருத்தர் இருப்பார், அவர் மீது ஒரு ஈடுபாடு இருக்கும். அப்போது ஒருவர் நமக்கு நெருக்கமாக இருக்கிறாருங்கிறதுக்காக அவர் நம்மால் விரும்பப்படுபவர் என்று சொல்ல முடியாது. ஒருவர் தூரமாக இருக்கிறார் என்பதினாலே அவர் நம்மால் வெறுக்கப்படுவர் என்றும் சொல்ல முடியாது. ஆனால் இதில் என்ன சிறப்பு என்று சொன்னால், மிக நெருக்கமாக இருப்பவர் நம்மால் நேசிக்கப்படுபவராக இருக்கும் பட்சத்தில் நாம் பெறுகிற இன்பம் வேறு. ஏன்னா தூரத்தில் இருக்கிறவர் நம்மால் நேசிக்கப்படுவராக இருந்தால் அதனால் பெறுகிற இன்பம் எப்படி இருக்கும்? கால வரையறைக்கு உட்பட்டு தான் இருக்கும். நீங்கள் அவரை எப்பொழுதெல்லாம் சந்திக்கிறீங்களோ, அவரோடு எப்பொழுதெல்லாம் உரையாடுகிறீர்களோ, அப்பொழுது தான் உங்களுக்கு அவர் மூலம் கிடைக்கின்ற ஒரு இன்பம் கிடைக்கும். நல்ல நல்ல நண்பர், மிக நெருக்கமான நண்பர், அவர்கிட்ட நம்ம பேசினா ஒரு ஆனந்தமாக இருக்குன்னா எப்போ பேசுவோம்? ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் பேசலாம், அரை மணி நேரம் பேசலாம். மற்ற நேரங்கள்லாம் அந்த நெருக்கம் நமக்கு அது பேசுகிற வாய்ப்பு இருக்காது. அப்போ அவர்கிட்ட பேசும்போது இன்பமாக இருப்போம். மற்ற நேரத்தில் என்ன ஆகிடுவோம்? அது இயல்பான நம்ம வாழ்க்கை, அது இன்பமான வாழ்க்கையோ துன்பமான வாழ்க்கையோ என்ன இருக்குதோ அது நடக்கும். அதே சமயம் நம்மை விட்டு இடைவிடாது நம்முடன் இருப்பவர் அப்படி நேசிக்கப்படுவராகவும் நமக்கு இன்பத்தை கொடுப்பவராகவும் இருந்தால் என்ன ஆகும் நினச்சி பாருங்கள், எப்பவுமே ஆனந்தம்தான். இந்த முகம் எப்பவும் சிரித்த முகமாகவே இருக்கும். காரணம் என்னது? நம்மால் நேசிக்கப்படுபவர் நம் உடனோடு இருப்பதினால், நம்மோடு இருப்பதினால். இப்போது எந்த உயிராயினும் நமக்கு வேறு, நமக்கு வேறானது. அப்போ இதற்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு கால வரையறை இருக்கும்,
ஒரு கணவன் மனைவி என்று வைத்து கொண்டீங்கன்னா அவர்கள் பெரும்பாலும் ஒரு நாளைக்கு அதிகபட்ச நேரம் ஒரு கூட ஒற்றுமையாக இருக்கலாம். ஒரு நல்ல நண்பர், கொஞ்சம் ஒரே ஊரில் இருக்கிற நண்பராக தான் அவரோடு கொஞ்சம் கூடுதலான நேரங்களை ஒதுக்கி கொண்டு நாம் இருக்கலாம். ஆனால் அதுவும் கூட எப்படி இருக்கும், அதுலேயும் கொஞ்சம் இடையீடு இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் இந்த சிவம் எங்கே இருக்கிறது, உயிருக்கு உயிராய் என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசனேனர். என் உயிருக்கு உள்புக்கு நின்றிருப்பவன் எப்போ வந்தான், உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை. எப்படி இருக்கானா, அங்கெல்லாம் இருக்கிறது பெருசு இல்லை, எப்படி இருக்கிறான், தித்திக்கும் சிவபதத்தை. அதுதான் முக்கியம். எல்லாத்துக்குள்ளேயும் தான் இருக்கிறான். ஞானசம்பந்த பெருமானுக்குள்ளே மட்டும்தான் இருக்கிறானா, மணிவாசக பெருமானுக்குள்ளே மட்டும்தான் இருக்கிறானா, நம்முள்ளும் இருக்கிறான். நமக்கு அவன் தித்திக்கவில்லை, அவர்களுக்கு தித்திக்கிறான். அதனால தான் என்ன, நினைத்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நகை ஆனந்த தேன்னார் மணிவாசக பெருமான். இப்போ அவருக்கு மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ரொம்ப பக்கத்தில் இருப்பாராட்டிருக்குது. அப்படியெல்லாம் இல்லை. அவர் உயிருக்குள்ளே பெருமான் எவ்வளவு தொலைவில் எங்கே நின்றாரோ அதே இடத்துல தான் நம்ம உயிருக்குள்ளும் இருக்கிறான். ஆனால் அவர் அந்த இன்பத்தை அறிந்தார், நம்ம அறியாமல் கிடக்கிறோம். நம்மளாம் எப்படி இருக்கிறோம், தித்திக்கும் பால் தானும் கைக்கும் பித்தத்தில். நமக்கு நாக்கு பித்தமாக இருக்குது, அவன் என்ன செய்வான். அதனால தான் ஆளை படுகரும்பின் சாறு போல் அன்னிக்கும். அன்னித்தல் என்பது சிறப்பல்ல, எல்லாருக்குள்ளேயும் அவன் அத்துவிதமாக உயிருக்கு உயிராக தான் இருக்கிறான். ஆனால் அவன் இருக்கின்ற அந்த நினைவை நினைக்கிற போது நமக்கு என்னவாக இருக்கணும், படுகரும்பு. அதையும் சொன்னார். அதுலேயும் என்னதுங்க, அப்படியே அப்போ தான் பிழிஞ்சு சுட சுட வர்ற சாறு, சுட சுட அப்படியே என்னது அந்த ஆலையில் ஆட்டி அந்த சாறு வருது பாருங்க, கரும்பு சாறு. அது எப்படி இருக்குது, ஏன்னா பட்டை கரும்புனா கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா புளிச்சு போயிடும். கொஞ்சம் கரும்பு பாலும் சில நேரத்தில் புளிக்கும். காரணம் என்ன, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சுன்னா புளிச்சு போயிடும். அதனால் வெறும் கரும்பு சாறுன்னு சொன்னால் புளிக்கிற கரும்பு சாரோன்னு சொன்னாலும் சொல்லிடுவோம். அதனால் சொன்னார் என்னது, படுகரும்புனர். படுகரும்பு அப்பொழுது தான் அப்படியே எடுத்து கொடுக்குற கரும்பு. அன்னைக்கும் அஞ்செழுத்து நாமத்தான் காண்டார். அப்போ அப்படிப்பட்ட இந்த அஞ்செழுத்தை நாம் வாழ்வில் என்ன செய்யணும், ஓவாது உரைத்து கொண்டே இருக்கணும். எப்படி உரைக்கணும், ஓவு நாள் உணர் வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் காவு நாள் இவை என்றெல்லாம் கருதேன். புனர் காவிரி பாவுதன் புனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா உனை நான் மறக்கணும் சொல்லும்னா நமச்சிவாயம். நால்வர் பெருமக்களும் இதுதான் சொல்கிறாங்க, நான் மறந்தாலும் என் மறவாது துஞ்சலும் துஞ்சலில்லாத போழ்திலும் நெஞ்சகம் நைந்து நினைமின். வஞ்சகம் மற்ற அடி வாழ்த்த. அந்த அடி வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்தணும், வஞ்சகம் இல்லாமல் வாழ்த்தணுமா திருவடியை. ஏங்க திருவடியை வாழ்த்துறதுல என்னங்க வஞ்சம், நினச்சி பாருங்கள். நாம் பெருமானை வாழ்த்துறமே, வாழ்த்துவதில் நம்ம என்ன வஞ்சம் இருக்க போகுது. நாம் ஏதாவது பெருமானை வாழ்த்தும் போது வஞ்சம் வச்சு வாழ்த்துவோமா, யாராவது வாழ்த்துவாங்களா. ஒரு அடியார் பெருமானை வாழ்த்துவதிலே வஞ்சத்தோடு வாழ்த்துபவர் யார், ஒருத்தரும் கிடையாது. அப்புறம் ஏன் சொல்லணும், இல்லைன்னா சொல்லுவாரா, அவர் சொல்லியிருக்கிறாருன்னா அது என்னது, அதுக்கு ஏதாவது உட்கடக்க இருக்குமா இல்லையா. வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த, அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்து. கூற்று அஞ்சுமாறு உதைத்தான், ஏன்னா மார்க்கண்டேயர் வஞ்சமில்லாமல் வாழ்த்தினார். நமக்கெல்லாம் கூற்று வந்தால் உதைப்பாரானா, உதைப்பாரா இல்லையாங்கிறது நம்ம வாழ்த்துவதிலே இருக்கிறது. எப்படி வாழ்த்தணும், வஞ்சமில்லாமல் வாழ்த்தினால். வஞ்சமில்லாமல், ஐயா சத்தியமாக எனக்கு எந்த வஞ்சமும் இல்லை, நான் எனக்கு என்ன வஞ்சம் இருக்குது, நான் யார்கிட்ட வேணாலும் வஞ்சனை உடையவனாக இருப்பேன். நனது பொய்யனேன் அகம் நக புகுந்து ஊறும். நான் பொய்யனேன் தான், எனக்கு எல்லா குற்றங்களும் என்னிடம் இருக்கிறது. ஆனால் பெருமானே உங்கள்கிட்ட வரும்போது நான் வஞ்சமுடையவனாக இருப்பேனா, இருக்க மாட்டேன்.
அப்போ எப்படி அது ஏன் அந்த சொல் அங்கே வந்தது? அங்கே வஞ்சகம் என்பது என்னதுங்க? கள்ளத்தலைவர், அதான் வஞ்சம். அவன் செஞ்சதை பூரா நான் செஞ்சேன், நான் பெருமானே உன்னை நான் பூசிக்கிறேன், என்னை நீ காப்பாயாக. இதுதான் வஞ்சம். நான் உன்னை பூசிக்கிறேன், நான் உன்னை அஞ்செழுத்து சொல்கிறேன், நான் உன்னை இடையராது நினைக்கிறேன், பெருமானே என்னை நீ காக்க வேண்டும். இதை விட வேற என்னையா வஞ்சம் வேணும்? நீ பூசித்தாயா? நீ அஞ்செழுத்து சொன்னாயா? நீ மறக்காமல் நினச்சியா? இதில் ஏதாவதுக்கு ஒரு தகுதி உனக்கு இருக்கிறதா? நீ நினச்சி பூசை செய்ய முடியுமா? நீ நினச்சி அஞ்செழுத்தை சொல்ல முடியுமா? இதில் எதற்கு உனக்கு என்னதோ இங்கு அதிகாரம் கேட்டாரா இல்லையா? காயத்தில் இடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே. அப்போ நமக்கு அதிகாரம் இல்லை. அப்போ நாம் போய் பெருமான்ட்ட நான் உனக்கு அபிஷேகம் பண்ணேன், வைரத்தில் கிரீடம் வச்சேன், சிவராத்திரிக்கு ஒரு காலம் பூசை பண்ணினேன், இதை பண்ணினேன், அதை பண்ணினேன், பெருமானே நீ என்னை காக்க மாட்டியா அப்படின்னு கேட்டால் எல்லாம் என்னது? வஞ்சந்தான். அவரது பெருமையை, அவரது கருணையை நாம் செய்ததாக நினைப்பது தான் மிகப்பெரிய வஞ்சம், மிகப்பெரிய வஞ்சம். இந்த நினைப்போடு நாம் பூசிக்கிற வரைக்கும் அது முழுமையான பூசனை ஆகாது, அது ஆகாது. அப்போ அந்த நினப்பு வந்ததுன்னா இன்னும் நமக்கு என்ன போல? மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புலன். அதே வஞ்சப்புலன்னார் அங்கே காட்ட வேண்டியதை காட்டலை, அதனால் அது வஞ்சப்புலன். பொய்யை மெய்யாக காட்டியதா இல்லையா? பொய்யை மெய்யாக காட்டுவது, அதனால் அதுக்கு என்ன பேர்? வஞ்சப்புலன்னு சொன்னார். இப்போது நினச்சி பாருங்கள், நமக்கு சுதந்திரமே இல்லை, நாம் தான் இதை செய்தோம் என்று நினைக்கிறோம். இதுதான் வஞ்சம், இதுதான் வஞ்சம். இந்த வஞ்சம் இல்லாமல் என்ன செய்யணும்? பெருமானை வாழ்த்தணும். அப்படி வாழ்த்தினா பெருமான் என்ன செய்வார்? நமக்கு எல்லாம் கொடுப்பார். அப்போ ஐந்தெழுத்தை நாம் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. எனவே அப்படித்தான் அஞ்செழுத்தை நாம் சொல்லணும். அப்படி நினைந்தால், அப்படி ஐந்தெழுத்தை நிற்கும் முறையிலும் ஓதும் முறையிலும், நமக்கு 9ஆம் நூற்பால் சொல்கிறாரா இல்லையா? அகப்பூசையை ரொம்ப அழகாக சொல்கிறார். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே சிவஞான போதத்தில் ரொம்ப விரிவாக பார்த்துருக்குறோம், அதை இங்கே விரிக்க வேண்டாம். எனவே அஞ்செழுத்தின் வடிவிலே இறைவனை கண்டு இதயத்தாமரையிலே அவனை எழுந்தருளச் செய்து ஐந்தெழுத்தின் வடிவிலே அவனை பூசித்து தற்போதங்கெட்டு நிற்கிற ஆன்மாவிற்கு தான் என்ன நிகழும்? ஆன்ம தரிசனம். ஆன்ம தரிசனம், சிவ தரிசனம், ஆன்ம சுத்தி, இவையெல்லாம் ஆதாரமாக நிற்பது ஐந்தெழுத்து தான் என்பதை நாம் இங்கே நினைந்து பாருங்கள். இதெல்லாம் விரிவு அங்கே 9ஆம் நூற்பா சித்தியாரிலையும் போதத்திலையும் சொல்லியிருக்கிறார். ஏன் இப்போ இது எதற்கு இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த ஐந்தெழுத்து என்பதை நாம் அவ்வளவு எளிமையாக கடந்து போக முடியாது. இது நமக்கு மிக மிக ஆதாரமான ஒரு நிலை இந்த ஐந்தெழுத்து. முதல்ல இந்த ஐந்தெழுத்தின் பெருமையை உணர்ந்தால் தான் குருநாதன் பெருமையை உணர முடியும். ஐந்தெழுத்தையே நாம் உணரலைன்னா அதை கொடுத்த குருநாதருடைய பெருமை நம்மால் உணர முடியாது. குருநாதரை உணராத வழி நமக்கு ஞானம் ஒரு காலத்தும் சித்திக்காது. ஞானம் இவன் ஒளிய நன்னியிடும் நற்கள் அனல் பானு ஒளியப்படின்னு சொன்னாரா இல்லையா? திருவூர்பயன் 50வது குறட்பால சொல்கிறார். குருநாதர் இல்லாமல் ஞானம் நிகழவே நிகழாது, நிகழவே நிகழாது. அப்போது குருநாதரை சிவமாக பார்க்கணுன்னா இந்த அஞ்செழுத்த பெருமையை முதல்ல நம்ம அறிவில் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அடுத்தது நமக்கு இப்போ 93வது பாடல் அணைந்தோர் தன்மை. இப்போ இதுவரைக்கும் 88ல் ஆணவ மலம் முத்தி நிலையில், அதாவது சீவன் முத்தர், முத்தி என்பதெல்லாமே சீவன் முத்த நிலை தான், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சீவன் முத்த நிலையில் ஆணவ மலம் எவ்வாறு இருக்கும் என்பதை 88ல் சொன்னார். கண்ம மலம் எப்படி இருக்குன்னு 89ல் சொன்னார். ஐந்தெழுத்தின் சிறப்பை 90, 91, 92 3 பாடலில் தூள சூக்கும பஞ்சாக்கரம் அதிசூக்கு பஞ்சம் என்று அதனுடைய வகைகளை எல்லாம் சொல்லி அதை விரித்து காட்டுகிறார். இப்போ இந்த சீவன் முத்தருடைய தன்மை எவ்வாறு இருக்கும்? எப்போ இதுவரைக்கும்
அவர் சீவன் முத்தர் நிலையை அடைகிற போது ஆணவம் எப்படி, ஆணவத்தின் பார்வையிலிருந்து பார்த்தோம் 88, கண்மத்தின் பார்வையிலிருந்து 89, ரெண்டும் அது என்ன செஞ்சிகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பார்? சீவன் முத்தர் அந்த 5 எழுத்து மந்திரத்தை ஓதி அந்த நிலையை அடைஞ்ச நிலையில் அந்த திருவருள் வயப்பட்டு நிற்கின்ற அவருடைய இருப்பு எவ்வாறு, அவருடைய இலக்கணம் என்ன, அவருடைய தன்மை என்ன என்பதை இந்த 93ல் சொல்கிறார். பாருங்கள், பாடல் பாருங்கள். தீங்குரு மாயை சேரா வகை வினை திருவிதத்தால் நீங்கிட நீங்கா மூல நிறையுருள் இரிய ஓங்கு உணர்வு அகத்தடங்கி உள்ளத்து என்பொடுங்க நேரே தூங்குவர் தாங்கி ஏக தொன்மையில் துகளிலரே. தீங்குரு மாயை சேரா வகை வினை திருவிதத்தால் நீங்கிட நீங்கா மூல நிறையுருள் இரிய நேயத்து ஓங்கு உணர்வு அகத்தடங்கி உள்ளத்து இன்பொடுங்க நேரே தூங்குவர் தாங்கி ஏக தொன்மையில் துகளிலரே. தீங்குரு மாயை, தீங்குரு மாயை அதாவது குற்றத்தை உடைய மாயை. குற்றத்தை உடைய, தீங்குன்னு என்னதுங்க? குற்றம். குற்றத்தை உடைய மாயை. இது மாயைக்கு என்ன குற்றம் அப்படின்னு சொன்னால், அது ஒருபோதும் பதியை காட்டாது, ஒருபோதும் பதியை காட்டாது. கருவிகளினாலே பாசங்களைத்தான் அறிய முடியுமே ஒழிய பதியை அறிய முடியாது. முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? என்னதுங்க? இந்த கருவிகளின் வாயிலாக அறியப்படுவதெல்லாம் என்னது? அசத்து. கருவிகளின் வாயிலாக அறியப்பட்டால் அசத்து. அது குற்றத்தை உடையது. என்ன குற்றம்? பதியை காட்டாது, பதியை காட்டாது. அதுதான் குற்றம். அதுக்கு நமக்கு காணுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வச்சு காணலாமேனா இதை வச்சுட்டு காண முடியாது. இதை வச்சுட்டு நீ பார்த்தீங்கன்னா எதுக்கு தெரியுதோ அதெல்லாம் அழியக்கூடியது. சுட்டி அறியப்படுவதெல்லாம் அசத்து, சுட்டி அறியப்படுவதெல்லாம் அசத்து. எனவே இந்த மாயை என்னாகும்? குற்றமுடையது. அந்த மாயை இந்த ஆன்மாவை சேராத வகை. அப்போ மாயையினால் நம்ம மாயை எப்படி சேருது? தத்துவ கூட்டங்களாக, தத்துவ கூட்டங்களாக 36 தத்துவம், 60 தாத்வீகம் ஆக 96 கருவிகள் நமக்கு தேகமாக மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா உளது. பார்த்தோமா இல்லையா? 3ஆம் நூற்பா 7வது அதிகரணம். மாயா இயந்திரத்தனு. இயந்திர அப்படின்னு என்னது? மாயைகளினாலாகிய கூட்டம், மாயைகளாகிய கூட்டம், கருவிகளினுடைய கூட்டம். நம்ம சொல்கிறோம் ஆங்கிலத்தில் ஃபெடரேஷன் சொல்கிறாங்களே, கூட்டமைப்பு. எல்லாம் சேர்ந்து 10 பேர் சேர்ந்தானா கூட்டமைப்பு. அதுபோல் இந்த மாயா கருவிகளெல்லாம் சேர்ந்தாது என்னது? அதெல்லாம் ஒரு கூட்டமைப்பாக இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து எதை காட்டுது? எல்லாம் அசத்தாகி உலகத்தை தான் காட்டும். அப்போது இவை நமக்கு எது வரைக்கும் இருக்கும்? இந்த மாயையினுடைய தொடக்கு, மாயையினுடைய தொடக்கு பந்தம் எது வரைக்கும் இருக்கும்னா, எது வரைக்கும் இருக்கும்? வினை இருக்கிற வரைக்கும் மாயை இருக்கும். வினை இருக்கிற வரைக்கும் மாயை இருக்கும். ஏன்னா மாயையும் வினையும் இரட்டை, ரெண்டும் பிரிப்பின்றி நிற்பது. முதல் பிறப்பில் வினைக்கு தக்க உடலை இறைவன் நமக்கு கொடுத்தான்னு பார்த்தோம். முதல்ல பிறப்புக்கு வருகிற போது மீண்டும் நினைவுபடுத்தி கொள்ளுங்க. என்ன செய்தானுங்க? பெருமான் நமக்கு முதலாக ஒரு கண்மத்தை கூட்டினான். அதுக்கு என்ன பேர்? மூல கண்மம். மூல கண்மம். மூல கண்மத்தை பெற்ற நிலையில் ஆன்மாவினுடைய அறிவு, இச்சை, செயல் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் தொழில்பட்டது. தொழில்பட்ட நிலையில் அது வினையை செய்தது, வினையை செய்தது. வினைக்கு தக்கவாறு முதலாக நமக்கு உடம்பை பெருமான் கொடுக்கிறான். மனம் முதல் வந்த விகாரத்தால், மனம் முதல் வந்த விகாரத்தால் எங்கே எதை சொல்லியிருக்கிறாரு? போற்றி பகருடையில். மனம் முதல் வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி
அதனால் பிறப்பாக்கி கை கொண்டு மீட்டறிவு காட்டும் வினை போற்றி. எது? அந்த கண்ணிழந்த குருடனுக்கு காணாதம் கை கொடுத்த கோலே போல், காணாதம் கை கொடுத்த கோலே போல் பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் முற்பால் தனு கரண புவனமும் தந்து அதனால் வினையாக்கி பிறப்பாக்கி மீட்டறிவு காட்டும் வினை போற்றி என்று நமக்கு போற்றி பகருடையில் சொல்கிறார். இப்போ முதல்ல வினை, வினையினாலே மாயையாகிய தனுகரண புவன போகங்கள், அதனாலே மீண்டும் வினை. அப்போ முதல்ல வருவது வினை, அதனால் வருவது மாயை. இப்போ இந்த மாயையினுடைய சம்பந்தம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, வினை சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? மாயா சம்பந்தம் இருக்கும். அதான் இருவினை ஒப்பு. முதல்ல இந்த பிறப்பு சுழலிலிருந்து நம்ம மேலணும்னா இந்த ஆன்மாவுக்கு முதல்ல நிகழ வேண்டியது என்னது? இருவினை ஒப்பு. அந்த இருவினை ஒப்பு நிகழ்ந்தாதான் மாயா காரியமெல்லாம் என்னாகும்? அதெல்லாம் அருள் வயப்பட்டு நிற்கும். மருளெனில் இருளாய் நிற்கும், அருளினில் ஒளியாய் நிற்கும். பார்த்தோமா இல்லையா? 70 பார்த்தோம். எனவே மாயை சேரா வகை, மாயை மாயையினாலே மீண்டும் உடம்பு முதலான தனுகரண போனங்கள் சேராத வகை என்ன செய்யும்? வினை நீங்கிட. வினை நீங்கிட. வினை எப்படி நீங்கும்? திரிவிதத்தால் நீங்கிட. வினை திரிவிதத்தால் நீங்கிட. 3 வகையாக வினை நீங்கும். 3 வகையாக நீங்கும். ஏன்? வினை 3. வினை 3. எனவே 3 வகையாக நீங்கும். எது? சஞ்சிதம், பிராதத்தம், ஆகாமியம். சஞ்சிதம், பிராதத்தம், ஆகாமியம். எனவே இந்த 3 வகையான வினைகளும் 3 வகையாக நீங்கும். சஞ்சிதம் குருநாதனது திருக்கண் நோக்கத்தினாலே சஞ்சித வினை நீங்கும். ஆகாமிய வினை ஏகனாகி இறைவனி நிற்பதினாலே அது மீண்டும் தோன்றாது நீங்கும். பிராதத்த வினை உடல் ஊழாய் கழியும். எனவே 3 வினைகளும் 3 வகையாய் இந்த ஆன்மாவை விட்டு நீங்கிட மாயையினுடைய சம்பந்தமும் நீங்கும். வினை நீங்கிட, வினை திரிவிதத்தால் நீங்கிட தீங்குரு மாயை சேரா. மாயை எப்போ சேராது? வினை நீங்கிய காலத்திலே மாயை சேரா. இப்போ 2 கழிச்சாச்சு. சீவன் முத்தருக்கு என்ன இல்லை? சஞ்சிதம், பிராதத்தம், ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய 3 வினைகளும் கெட்டது. மாயினுடைய சம்பந்தமும் கெட்டது. இப்போ 3 மலங்களிலே 2 மல சம்பந்தங்களை வாசனையும் மற்று கெடுத்தார். வாசனையிலிருந்து கெட்டு போனது. அப்போ எஞ்சி நிற்பது எது? ஆணவ மலம். அது என்னங்க ஆச்சு? ஆணவ மலம் என்ன ஆச்சு? நீங்கா மூல நிறையிருள். என்னதுங்க? நிறைந்து நிற்கின்ற இருள். ஆன்ம அறிவை இதுகார எப்படி என்ன செஞ்சதுங்க? வியாபித்து நின்று மேவி, என்னதுங்க? முழுமையாக வியாபித்து நீங்காத இருள், மூல இருள், நிறையிருள். இந்த ஆணவ மலத்துக்கு 3 அடை சொல்கிறார். நீங்காத இருள், அடுத்தது மூல இருள், அடுத்தது நிறையிருள். அப்போ முதல்ல எல்லா மீது 2 மலமும் நீங்கும், இது நீங்காது. முத்தி நிலையிலும் ஆணவ மலம் அடங்கித்தான் இருக்குமே ஒழிய அது நீங்காது. அதனால் அது என்னதுங்க? நீங்கா இருள்னார். அப்புறம் என்னது? மூல இருள். நமக்கு வருகிற எல்லா துன்பத்திற்கும் ஆதாரமாக இருப்பது, மூல காரணமாக இருப்பது. எனவே அது என்ன செய்தாருங்க? மூல இருள்னார். அப்புறம் நிறையிருளாவது ஆன்மறிவு எவ்வளவோ அவ்வளவு. நம்ம கடல் நீர் உப்பு பார்த்துருக்கோம். ஊமை பார்த்துருக்கோம்ல. நெல்லுக்கு உமியும் நிகழ்ச்செம்பில் காளிதமும் சொல்லில் புதிதன்று தொன்மையே வள்ளி மலகன்மம்
அன்றுளவாம் சிவஞான போதம். இதுலேயும் நமக்கு என்னது 25வது பாட்டில் சொல்கிறாரா இல்லையா, சிவப்பிரகாசத்துலேயும் அல்லல் மிக உயிர்க்கு இவைதான் அனைத்தது ஈசன் அருவினைகள் அருந்துதற்கோ வினையோ அன்றி சொல்லி வரும் மாயையோ அணுவை முந்தச் சூழ்ந்தது என்னும் உரை முதல்வோர் தொடர்க்கு இளார்வான் ஒல்லை வருமெனில் உளதாம் உயிர் உண்டாவே உளது மலம் உயிர் உண்டாவே உளது மலம் நெல்லில் முளை தவிடு உமி போல அனாதியாக நிறுத்திடுவர் இது சைவம் நிகழ்த்துமாறேன்னு சொல்கிறாரா இல்லையா. எனவே இது எப்படி இருக்குங்க, அனாதி சம்பந்தம் உடையது, நிறையுருள் நிறையுருள் இரிய. இப்படிப்பட்ட இந்த இருள் என்னாச்சு, இரிய அடங்க தன் வலிமை குன்றி நிற்க. இரித்தல் என்பது என்னதுங்க, வலிமை குன்றி நிற்க, வலிமை குன்றி நிற்க. நமக்கு அப்படியே நீங்கள் பெரிய புராணத்துக்கு போனீங்கன்னா நம்முடைய சேக்கிழார் பெருமான் பாயிரத்தில் இந்த இருளை பற்றி சொல்லுகிறார். கடைசி பாட்டு 10வது பாட்டு பெரிய புராணத்தில். ஈங்குதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னர் தங்கிய இருள் தங்கிய இருளில் பொங்கிய இருள் பொங்கிய இருள் தங்கிய இருள்வர் மாக்கள் சிந்தையுள் தங்கி நின்று பொங்கிய இருள் மாக்கள் சிந்தையுள் தங்கி நின்று பொங்கிய இருள். அது எப்படி இருக்குங்க, தங்கிய இருள், நின்ற இருள், பொங்கிய இருள். 3 அடை சொல்லுவார். இந்த 3 அடை அப்படியே அங்கே போய் பொறுத்தீங்கன்னா பொருத்தும். அனாதி சம்பந்தம் உடையது, அனாதி சம்பந்தம் உடையது, அறிவை முழுமையாக வியாபித்து நிற்பது, எல்லா கேட்டிற்கும் மூல ஆதாரமாக இருப்பது. எனவே தங்கிய இருள் பொங்கிய இருள் என்று 3 அடை சொல்லுவார். எது 1000த்தில் கடைசி பாட்டு ஈங்குதன் நாமம் கூறின் என்று தொடங்குகிற அருமையான பாட்டு. நீக்கும் செங்கதிரவன் போல, நீக்கும் செங்கதிரவன் போல என்னதுங்க, திருத்தொண்டர் புராணம் என்பாம்பர். இந்த திருத்தொண்டர் புராணம் என்ற இந்த நூல் செங்கதிரவன் போன்றது. எதனால், இருளை நீக்குவது. இந்த 5 எழுத்தை சொல்லுவது போல திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் புராணம் என்று அந்த பெயரை சொன்னாவே நம் அறியாமை நீங்கும் என்று நூற்பயன் அங்கே சேக்கிழார் பெருமான் பாயிரத்தில் சொல்கிறார். எனவே அதுவும் நமக்கு 5 எழுத்து தான். நாயன்மார்களுடைய திருநாமங்களும் குருநாதரது திருநாமமும் இந்த நூற்களும் நமக்கு என்னது, எல்லாம் 5 எழுத்தின் வடிவங்கள் தான், 5 எழுத்தினுடைய வடிவங்கள் தான். எனவே மூல நிறையுருள் இரிய. எதனால் இரியும், நேயத்து ஓங்கு உணர்வு அகத்து அடங்கி. நேயத்தினாலே, நேயம்னது ஞாதிரு நேயம் ஞானம், ஞாதிரு நேயம் ஞானம். நேயம் என்பது சிவம், ஞானம் என்பது சிவஞானம். ஞாதிரு யார், ஆன்மா. காண்பான் காணப்படும் பொருள் காட்சி, காட்சி. காண்பான் யார், ஆன்மா. காணப்படும் பொருள் சிவம், காணப்படும் பொருள் சிவம். காட்சி காணுகிற அறிவு சிவஞானம், சிவஞானம். எனவே அந்த நேயத்து ஓங்கு உணர்வு, நேயத்து ஓங்கு, நேயத்தினால் ஓங்கி நிற்கின்ற உணர்வு. நேயத்தினால் அங்கே என்ன செய்யணும், அந்த உருவை அங்கே வருவித்துக்கணும். நேயம் என்பது என்னது, நேயத்தினால், நேயத்தினால் ஓங்கு உணர்வு, ஓங்கு உணர்வு. ஏன் அதை அப்படி சொன்னார்னா, அது மேலும் மேலும் வளர்ந்து நிற்கின்ற அனுபவம், அது தேயாது, அது வளர்ந்து கொண்டே வரும். அதனால் ஓங்கு உணர்வுனர், ஓங்கு உணர்வு. எங்கே, அகத்து, அகத்திலே ஓங்கி நிற்கின்ற நேயம், அகத்திலே ஓங்கி நிற்கின்ற நேயம். நேயம் அகத்திலே ஓங்கி நிற்பதினாலே அதனால் பெறுகிற பேரானந்தமும் ஓங்கிக்கொண்டே செல்லும். எங்கே, அதுவும் அகத்தில் தான், எல்லாம் அகத்தில் தான், எல்லாம் புறத்தில் ஒன்றும் கிடையாது, எல்லாம் அகத்தில் நிகழ்வது தான். எனவே ஓங்கு உணர்வு அகத்து, அகத்திலே ஓங்கி நிற்கின்ற உணர்வு. இது எதனால், இதனால் என்னாச்சு, இதுக்கு மாயை கெட்டது, கண்மம் கெட்டது, ஆணவம்
கெட்டது. ஆன்மா என்னங்க ஆச்சு? இந்த மூணும் கெட்டுச்சு. எதனால்? நேயம் விளங்கிய காரணத்தினாலே. நேயம் விளங்கியதனாலே மும்மலங்களும் கெட்டது. இந்த ஆன்மா என்னாச்சு? நேயத்திலே அடங்கி. இவன் நேயத்திலே அடங்கிய காரணத்தினால்தான் மும்மலங்களும் கெட்டது. இப்போது ரொம்ப முக்கியம், இவன் நேயத்தில் அடங்கணும். நேயத்தில் அடங்கணும். இவன் நேயத்திலே அடங்க 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 நேயம் உயர்ந்துக்கிட்டே வரும். இவன் வெளியே வர வர நேயம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போது இவன் தன்னை மறக்கிற ஒவ்வொரு கணமும் திருவருளினுடைய வெளிப்பாடு கூடிக்கொண்டே வரும். தன்னை பற்றிய நினைப்பு வர வர திருவருளுடைய வெளிப்பாடு குறைஞ்சிக்கிட்டே வரும். திருவருள் வெளிப்பாடு குறைய குறைய மல சம்பந்தம் கூடிக்கிட்டே போகும். இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று எதிர்மறை சம்பந்தங்கள், நேர்மறை சம்பந்தம் இல்லை. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, படித்தவங்களுக்கு தெரியும், அறிவியலில் படிச்சிருப்பீங்க, கணக்கில் படிச்சிருப்பீங்க, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்லுவாங்க. நேர்மறையான தொடர்பு, எதிர்மறையான தொடர்பு. அது என்னது? நேர்மறை தொடர்புனா இது கூடினா அதுவும் கூடும், இது குறைஞ்சா அது குறையும். இது என்னது? இது நேர்மறை தொடர்பு. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம உலக வாழ்க்கையில் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இதுக்கு சம்மந்தம் கிடையாது, இது சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் சும்மா சொன்ன உடனே புரியுறதுக்காக சொல்கிறேன். காசு கூட கூட சந்தோஷம் வரும் அப்படி வச்சுக்கிட்டு, அப்படி உண்மையில் அது கிடையாது. புரிகிறதுக்காக சும்மா அப்படி வச்சுக்குவோம். காசு கூட கூட இது நல்லா புரியும். உதாரணம், இங்கே காசு அக்கௌண்ட்டில் கூட்டிகிட்டே போச்சுன்னா இவன் சந்தோஷமாக இருப்பான். உண்மையில் அப்படிலாம் கிடையாது. காசு கூடனா காசுக்கும் சந்தோஷத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அதை விளக்கமெல்லாம் இங்கே வேண்டாம். சும்மா உதாரணத்துக்காக அப்படி வச்சுக்குவோம். பணம் கூட கூட என்னாகும்? சந்தோஷம் கூடிக்கிட்டே போகும். பணம் குறைய குறைய சந்தோஷம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இது என்னதுங்க? நேர்மறை சம்பந்தம். நேர்மறை சம்பந்தம். இப்போ எதிர்மறை சம்பந்தம் பாருங்கள். எதிர்மறை சம்பந்தம். இப்போ வீட்டில் நம்ம கணவன் மனைவி இருக்கிறாங்க, இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம், அந்த உறவு கூட கூட வீட்டில் மகிழ்ச்சி கூடிக்கிட்டே போகும். அந்த இது என்னாகும்? அந்த உறவு குறைய குறைய என்னாகும்? மகிழ்ச்சி குறைஞ்சிக்கிட்டே வரும். இது என்னது? இதுவும் நேர்மறை சம்பந்தம். சரிங்களா? இன்னொரு உதாரணம் வைத்துக்கொள்ளுங்க. எதிர்மறை சம்பந்தம். அறிவு வளர வளர என்னாகும்? அறியாமல் குறைஞ்சிக்கிட்டே வரும். அறிவு வளர்ந்தால் அறியாமல் குறையும். அறியாமை வளர வளர அறிவு குறையும். இது என்னது? எதிர்மறை சம்பந்தம். அறிவும் அறியாமையும் எதிர்மறை சம்பந்தம். இப்போ பாருங்கள், அப்படியே இங்கே வாங்க. 3 சம்பந்தம் சொல்கிறார். ஒன்று நேயம், இன்னொன்று ஆன்மா, இன்னொன்று மல சம்பந்தம். மல சம்பந்தம். முதல்ல இந்த ஆன்மா நேயத்திலே அடங்க அடங்க, நேயத்தில் அடங்க அடங்க அதனுடைய ஆன்மா இவ்வளோ பெருசு இருக்குன்னு வச்சுங்க, அதுக்கு அளவுலாம் சொல்லக்கூடாது. ஆன்மாவுக்கு அளவே சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு ஒரு அறிவு புரியறதுக்காக சொல்கிறேன். ஆன்மா என்னது? ஏற்கனவே நம்ம 59ஆவது பாட்டில் சொல்லியிருக்கிறோமா இல்லையா? என்னது? புல்லில் பனி போல் இருப்பார், உடம்புல இருப்பார். அதுக்கு அளவு சொன்னால் அது குற்றம். நான் உங்களுக்கு புரியறதுக்காக சும்மா சொல்கிறேன், உதாரணத்துக்காக சொல்கிறேன். சித்தாந்தத்தில் இது பெரிய குற்றம். இப்போ ஆன்மா எவ்வளோ பெருசு இருக்குன்னா, இது தன்னை அப்படியே தன்னை இழக்க இது எவ்வளோ பெருசு இருக்கும்போது திருவருள் இங்கே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். இதனுடைய அளவு சிறுக திருவருள் என்னாகும்? விளங்கிக்கிட்டே வரும். இது ஒளி. இது ஒளி. இப்போ ஒளி பெருக பெருக என்னாகும்? இருள் அடங்கிக்கிட்டே வரும். இது எவ்வளவு விளங்குகிறதோ அவ்வளவு இருள் கெட்டு போகும். இப்போ இவன் அடங்கிக்கிட்டே வரணும். இவன் எவ்வளவு தன்னை மறந்து இவன் இல்லை, இவன் 100% இருந்து 0 ஆகிட்டான். 100% இருந்து 0 ஆகிட்டானா திருவருள் 0லேருந்து எப்படி இருக்கும்? 100ஆக நிற்கும். இந்த திருவருள் 100ஆக நிற்கிற போது இருள் 0த்தில் நிற்கும். இருள் எப்படி நிற்கும்? ஏன்னா முழு வியாபகமாக அந்த இடம் முழுக்க எது வியாபித்து இருக்கிறது? ஒளி வியாபித்து நிற்கிறது. இருள் என்பது அங்கு சிறிதும் இல்லாது இருக்கும். இதற்கு ரொம்ப அடிப்படை என்னது? இவன் அடங்குவது. அப்போ இவன் 100% அடங்காமல் 50 இருந்தான்னு வச்சுக்கோங்க. 50 அடங்குனானா திருவருள் எவ்வளோ இருக்கும்?
50 தான் இருக்கும், இருள் அடங்குவது 50 தான் அடங்கி இருக்கும். அப்போது இவன் அடங்குவது மிக மிக அவசியமானது. அதுதான் என்னது? சிவபோகம். சிவபோகமாவது தன்னை மறந்தால், தன் நாமம் கெட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளி. தலைவன் தாளை இவள் என்ன செய்யணும்? தலைப்பட வேண்டும். ஒரு தலைவி, நீங்கள் பெண், இது பெண் என்பது ஓமை தான், ஆணல்ல பெண்ணல்ல. பொதுவாக நமக்கு இலக்கியங்களில் எப்பவும் பெண்ணை ஒரு ஓமையாக சொல்கிற வழக்கம் உண்டு, அதனால் ஓமையை சொல்கிறோம். ஒரு பெண்ணிற்கு முழுமையான இன்பம் என்பது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் தன் தலைவனிடத்து தன்னை முழுமையாக ஒப்படைக்கின்ற கணத்தில் தான் அவள் முழுமையான இன்பத்தை அனுபவிக்க முடியும். நான் யார் தெரியுமா, நான் அப்படியெல்லாம் இல்லை, எனக்கும் ஒரு உரிமை இருக்குது அப்படின்னு அவன் நினைக்கிற வரைக்கும் என்ன இருக்காது, அவளால் அந்த இல்லறத்தின் முழுமையான இன்பத்தை அவளால் ஒருபோதும் பெற முடியாது. சிற்றின்பத்தை பெறுவதற்கே அது தலைவையாகட்டும் தலைவனாகட்டும் தன்னை முழுமையாக ஒப்படைக்கணும். முழுமையாக ஒப்படைச்சாதான் சிற்றின்பத்தையே உணர முடியும். இப்போ பேரின்பத்திற்கு அது எவ்வளோ அவசியம் என்று நினைத்து பாருங்கள். சாதாரண சிற்றின்பத்திற்கு நம்மை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்பது நியதியானால், பேரின்பத்தில் நான் நான் என்கின்ற உணர்வு நிற்கின்ற வரை நமக்கு பேரின்பம் வாய்க்காது. பேரின்பம் என்ன செய்யணும்? சரணாகதி அடைய வேண்டும். திருவடியில் தன்முனைப்பு கெட்டு சரணாகதி அடையணும். அதான் இங்கே சொல்கிறார், என்னதுங்க? நேயத்து ஓங்கு உணர்வு அகத்து அடங்கி. உணர்வு அடங்கி இல்லை, உணர்விலே அடங்கி. அங்கெல்லாம் அதை வருவிச்சுக்கணும். பாட்டில் உணர்வு அடங்கினா உணர்வு அடங்குன்னு ஆயிடக்கூடாது. ஓங்கு உணர்வு அடங்காது, ஓங்கு உணர்வு விளங்கணும். ஓங்கு உணர்வு விளங்கணும். அந்த உணர்விலே ஆன்மா அடங்க வேண்டும். ஆன்மா அடங்க வேண்டும். உணர்வு அடங்கி அதனால் என்னாகும்? இன்பத்து ஒடுங்க. அப்போ தன்னை மறந்த நிலையில் தான் அதுக்கு எதுவும் என்ன வாய்க்கும்? பேரின்பம் வாய்க்கும். பேரின்பம் வாய்க்கும். அந்த இன்பத்திலே இது எப்படி நிற்கும்? ஒடுங்கி நிற்கும். இன்பத்திலே தன்னை இழந்து நிற்கும். அப்படி நிற்கின்ற பொழுது என்னாகும்? நேரே தூங்குவர். நேரே தூங்குவர். தூங்குதலாவது என்னதுங்க? ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இல்லையா? கேவலத்தில் துரியாதீதம் ஒன்று பார்த்தோமா இல்லையா? அது என்னது? தன்னை மறந்த நிலை. தன்னை மறந்த நிலை. அதுபோல் இது என்னதுங்க? சுத்த அவத்தியிலே துரியாதீதம். நின்மல துரியாதீதம். நின்மல துரியாதீதம். எனவே அந்த திருவருளிலே முழுமையாக அடங்கி என்ன செய்வாங்க? நேரே தூங்குவர். நீயும் நானுமாய் ஏகபோகமாய். நீயும் நானுமாய் ஏகபோகமாய் நிற்கின்ற ஒரு நிலை தான் அந்த நிலை. எனவே அப்படி நிற்பது தான் இங்கே சொல்கிறார். அப்படி நிற்பதினாலே எப்படி நிற்பாங்க? ஏகத்தொன்மை. ஏக தொன்மை. ஏகமாகிய நிலையிலே, தொன்மையாகிய நிலையிலே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தொன்மையிலே ஆணவத்தோடு இது எப்படி இருந்தது? ஏகமாக நின்றது. ஆணவத்தோடு ஏகமாய் நின்றது. அதுபோல திருவருள் எப்படி நிற்கணும்? ஏகமாய் நிற்க வேண்டும். அப்படி நிற்பவர் யார் அப்படின்னா துகள் இளோரே. துகள் இளோர். அவர்களுக்கு என்ன இருக்காது? குற்றம் என்பது ஒன்றும் இருக்காது. என்ன குற்றம்? ஆணவம் என்பது அடங்கி நிற்கும். கண்ம மாயங்கள் தொழில்படாது அவரை விட்டு விலகி நிற்கும். எனவே துகள் இல்லாதவர்களாக, துகள் இல்லாதவர்களாக அவர்களுக்கு என்னது? சீவன் முத்து நிலையில் பாச நீக்கம். துகளிலர் என்பது என்னது? பாச நீக்கம். சிவப்பேறு என்பது என்னது? இன்பு ஒடுங்க. இன்பு ஒடுங்க. நேயத்து இன்பொடுங்க. நேயத்து இன்பொடுங்க. அது புறத்திலே நிகழாது. எனவே அது என்ன சொன்னார்? அகத்து ஒடுங்க. இதெல்லாம் காட்டணும் கண்ணு முன்னாடி பௌதீகமாக நம்ம வெளியே காட்டக்கூடிய விஷயங்கள் அல்ல. இதெல்லாம் இது அறிவிலே நிகழ வேண்டிய, அறிவிலே நிகழ வேண்டிய அந்த நிகழ்வுகள். எனவே அவர்கள் எப்படி இருப்பாங்க? ஏகத்தொன்மையில் துகள் அற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, ஆணவமல சம்பந்தம் சிறிதும் தொழில்படாத நிலையில். ஆணவமலம் என்பது சிறிதும் தொழில்படாது. அவர்கள் என்ன செய்வாங்க? அந்த திருவடியிலே பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டு இருப்பார். இப்போ இது பாருங்கள், அந்த 88, 89 ஆகியவற்றில் ஆணவம் கண்மங்கள் இவர்களிடத்து எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டினார்.
இங்கே இவர்கள் அதனிடத்து எப்படி நிற்பாங்க? ஆணவத்தோடு இவர்கள் எப்படி நிற்பாங்க? கண்மத்தோடு எப்படி நிற்பாங்க? மாயையோடு எப்படி நிற்பாங்க? திருவருளோடு எப்படி நிற்பாங்க? அப்போ இவர்களது பார்வையில் இந்த மலங்களெல்லாம் நீங்கிய நிலையில் அவற்றினோடு சிறிதும் பந்தப்படாது, மலங்களிலே சிறிதும் பந்தப்படாது திருவருளோடும் சிவத்தோடும் எப்படி நிற்பாங்க? இரண்டரை கலந்து அங்கே அந்த பேரின்ப அனுபவத்திலே அவர்கள் நிற்பார்கள் என்று நமக்கு காட்டுகிறார். இது நமக்கு இவருடைய இலக்கணம். யாருடைய இலக்கணம்? நம்முடைய சீவன்முத்திரோடைய இலக்கணத்தை இங்கே சொல்லுகிறார். அடுத்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. நமக்கு காலம் ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த பாட்டை தொட்டோம்னா நிறைவு செய்ய இயலாது. எனவே இப்போ ஒரு 2-3 நிமிடம் நமக்கு இருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த பாட்டை நம்ம துவங்கினா அது முடிவு பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே அதை நாளை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் வகுப்பை நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகள் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருஆவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைக்க மாதோ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காபாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.